ஹாய் ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எப்படி அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எடுக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட். ஓகேங்களா, ஃபண்டட் நெக்ஸ்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு ஃபண்டட் நெக்ஸ்டோட பிளாட்ஃபார்மில் லாகின் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் இப்போ அதை கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட் சேலஞ்ச். ஸோ ஸ்டார்ட் சேலஞ்சுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சூஸ் த பெஸ்ட் பிளான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டெல்லர் 2 ஸ்டெப், ஸ்டெல்லர் 1 ஸ்டெப், ஸ்டெல்லர் லைட், ஸ்டெல்லர் இன்ஸ்டன்ட். அதாவது 2 ஃபேஸ் அக்கௌண்ட், சிங்கிள் ஃபேஸ் அக்கௌண்ட். இதுவும் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான். இது லைக் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் மாதிரி, மாஸ்டர் அக்கௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டெல்லர் 2 ஸ்டெப் எடுக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 100K அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் அ பிளான் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது இப்படி ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ 1 மினிட் இருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். MT4, MT5 ஆர் செலக்ட் ஸ்வாப் டைப்னு கேட்குது. அதாவது ஸ்வாப் சார்ஜஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நைட் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் டே வரைக்கும் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து நாளைக்கு தான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபண்ட் அக்கௌண்ட்னா ஸ்வாப் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நிறைய கரன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது அப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி ட்ரேட் பண்ண மாட்டிங்கன்னா இது வேண்டாம். இல்லை அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக டே ட்ரேடிங் பண்ணுறதுனால, இல்லைனா ஸ்கால்ப் அது தான் பண்ண மோஸ்ட்டாக, அதனால நான் அது ப்ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ செலக்ட் ஆட்-ஆன்ஸ். நீங்கள் ஏதாச்சும் ஆட்-ஆன்ஸ், அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆட்-ஆன்ஸ் ஆட் பண்ணால் நம்ம வந்து அக்கௌண்ட்டோட பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரிவார்டோ இல்லை ரீஃபண்டோ அமௌண்ட்டோ இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அந்த ஆட்-ஆன்ஸ் தான் இது. ஸோ இது யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஸோ அதில் அவ்வளோ பெருசு இருக்காது. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி, ஓகேங்களா, உங்களோட இமெயில் ஐடி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுக்கேன், லாகின் ஆகிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணனா உங்களுக்கு வெரிஃபை போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா பேமெண்ட் மெத்தட். ஸோ உங்கள்கிட்ட கார்டு பேமெண்ட் இல்லைனா பேபால் இருக்கா, இல்லை கிரிப்டோ யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு ஸ்கில் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3% வந்து ப்ரொவைடர் ஃபீஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணது விசா கார்ட்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ மோஸ்ட்டாக ஏர்டெல் விசா கார்டு இருக்கோ அதை யூஸ் பண்ணுவேன். ரூபே கார்டு இது யாருக்கும் சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஏன்னா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பேஜ் போகும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் கேட்கும். நீங்கள் அது கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை, ஸோ அதனால் இது வரைக்கும் ஸ்டெப் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் அக்கௌண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட மெயில் ஐடிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். MT5 லாகின் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சைஸோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி MT5ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி MT5ல் கனெக்ட் பண்ணுறது, அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாம் வந்தது எப்படி MT5ல் கனெக்ட் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.